அந்த கட்டடங்கள் எல்லாமே இட்டக்கப்பட்ட நிலைமையில இருக்குது பாருங்க எல்லாம். அதுக்கு ஏதோ இருக்கு, அதுல ஏதோ இருக்கு. இங்க இதுல பாருங்க அந்த எரிச்ச நிலைமையில இருக்கு. போகேக்க வந்து எரிச்சு பாப்பம் விடுவிக்கப்பட்ட ராணுவ முகாம்கள் என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயம் இருக்குது. இதுக்குள்ள இருந்து அவை வந்து வெளியேறி இருக்கணும் ஃபுல்லாகவே சொல்லி முற்றாக வந்து இது மினி மக்களுக்கு குடும்ப பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பேங்கு இந்த பேங்கு ஓடுது, பேங்கு ஓடி நான் ஓடிக்கொண்டு இருக்குது. பேங்கு நாங்கள் இதை கலைச்சி போடுது குடிச்சு தகர்த்தி இருக்கிறேன் பாருங்க. தகர்த்தி எவ்வளவு பெற போய் வந்து இவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள், இப்பொழுது விலகி இருக்கிறார்கள். வந்து பாதையால செல்லேக்க அந்த வளைவுகள் கடதாசி பூக்களால நாயும் குட்டி போட்டு நிற்கிது பாருங்கோ. இதுக்குள்ள எல்லாம் குட்டி போட்டு வந்து அதை வளர்த்தனே அதான் அதை குலைச்சி கொண்டு நிற்குது. வந்து செட்டப் எப்படி இருக்கணும் பண்ணுங்க, அப்படி அமைச்சிருக்கணும் பாருங்க. இதுலயும் அந்த அவை இரு அடுப்பை பாருங்க, இங்கே வச்சுதான் எதிர்த்து இந்த சிவரை பாருங்க. வணக்கம் ரோலே, நாங்கள் நிற்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம். அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, எப்படியான விஷயங்கள் இருக்குது, அவை விட்டுட்டு போன பிறகு எப்படியெல்லாம் மாறி இருக்குது, மக்கள் இந்த பாவனைக்காக விடப்பட்ட காணிகளை தான் பார்க்க போகிறோம். எவ்வளவு பெறப்போய் வந்து இவர்கள் பிடித்து வைத்திருந்தார்கள், இப்பொழுது விலகி இருக்கிறார்கள் என்பதை இந்த காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து அனுரவின் அதிரடி என்றே சொல்லலாம். இது வந்து தொடர்ச்சியாக வந்து இப்படி காணிகள் விடுவிக்கப்படுறது அனுரவின் அதிரடி செயற்பாடுகளாகவே இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்க, சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் உள்ள இருந்து அதையும் நாங்கள் இதில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை பார்க்குறார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்க. வாங்க தொடர்ந்து காணொலிக்குள்ள போகலாம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணத்தில் மாதகள் பகுதியில் நிற்கிறோம். அங்கே ஏன் வந்திருக்கிறோம்னு சொல்லிச்சுன்னா விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாம். அதைத்தான் நாங்கள் இப்போ பார்வையிட போகிறோம். எங்களோட உள்ளுக்கு வாங்கோ, உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். விடுவிக்கப்பட்ட இராணுவ முகாமுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கொள்வோம். வாங்க தொடர்ச்சியாக. இப்போ நாங்கள் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பண்டத்தரப்பில் இருக்கிற ஒரு இராணுவ முகாம் தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து அதிரடியாக எங்களோட ஜனாதிபதி இந்த உத்தரவின் கீழே பிறப்பிப்பின் கீழே இது வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதோட வந்து இப்போ இந்த இடத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன மாதிரியான இடங்கள் உள்ளுக்கு இருக்குன்றதையும் நாங்கள் இதில் காட்டிக்கொள்கிறோம் பாருங்க. எப்படியான விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது, அவை வந்து எப்படி வச்சிருந்த இந்த முகாமை வந்து இப்போ அரசின் உத்தரவின்படி வந்து அவைக்கு வழங்கப்பட்டதன்படி அவை வெளியேறி இருக்கணும். அதையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே தொடர்ச்சியாக என்னென்ன இருக்குது இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அதை வந்து இதெல்லாம் இடிச்சிட்டு நம்ம ஃபுல்லாகவே இந்த இடங்களை வந்து இடித்து போட்டு போயிருக்கணும் பாருங்க. இடித்து தரமட்டமான நிலைமையில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்க, இந்த இடங்களை எல்லாம் வந்து இடித்து தகர்த்தி இருக்கணும் பாருங்க. தகர்த்தி போட்டு தான் போயிருக்கணும், வெளியேறிட்டோம்னு சொல்லினோம். இங்கே வந்து அவைய இடங்கள் வந்து இதில் வந்து இந்த மீட்டர் பாக்ஸுகள் எல்லாமே வச்சிருக்கணும். இந்த கரண்டுகள் எடுத்ததாக இருக்கட்டும், மின்சாரங்கள் எடுத்ததாக இருக்கட்டும், இதில் வந்து அந்த இடங்கள் எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இது வந்து அந்த பாத்ரூம்கள் பாருங்க, ஃபுல்லாகவே இங்கே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதான இந்த பாத்ரூம்கள் இதில் சிங்களங்களால் எல்லாம் எழுதி இருக்குது. உள்ளுக்கு மந்திதுகள் எல்லாமே இடிந்த நிலையில் இருக்குது. இந்த பாவனைகளில் இருந்து விட்டு இப்போ சமீப காலம்தான் இந்த பாவனையிலேருந்து விடுவிக்கப்பட்டிருக்குது. இது குளியல் அறைகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இது பாருங்க, இதில் பார்க்கக்கூடிய டேங்குகள் இந்த வாளிகள் எல்லாமே வச்சிருக்கணுங்க. இதில் நிற்கிற நாயை பாருங்க, இது வந்து அவை வளர்த்தனே தான் பாருங்க. அதை குலைச்சி கொண்டு நிற்குதா, அவங்களை வேற விடுவதில்லை, தொடர்ச்சியாக குலைச்சி. ஏன்னா இது அவங்க வளர்த்தனே தான், இராணுவம் வளர்த்தனே தான். தொடர்ச்சியாக நாங்கள் அப்படியே வேறு வேறு இடங்களுக்கும் சென்று பார்ப்போம். ஆனால் இந்த கட்டிடங்கள்லேருந்து சகலதுமே இடிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்குது பாருங்க. இங்கே வாழைகள் எல்லாம் வச்சிருக்கணும். இங்காலையும் பாருங்க, இங்கே இதில் பாருங்க அது எரிச்ச நிலைமையில் இருக்குது. போகேக்க வந்து எரிச்சு போட்டு போயிருக்கிறாங்க போலாடாக்க சகலது. இங்கே இதுலேயும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதுலேயும் ஏதோ ஒரு கட்டிடங்கள்லாம் இருந்திருக்குது. அதுகளுமே எல்லாம் உடைக்கப்பட்டு நிலைமையில் இருக்குது. இப்போ வந்து கற்களை ஏற்றி கொண்டு செல்றதாகவும் சொல்லியிருக்கணும். இதில் வந்து இருந்ததையும் பாருங்க, இந்த இதுகள் எல்லாம் உடைத்த நிலைமையில் இருக்குதுங்க. இதெல்லாம் இங்கே ஃபுல்லாகவே எரிச்சு, இதுலேயும் எல்லாம் எரிச்சு கிடக்கு. இங்கே இதில் என்னென்ன எரிச்சு என்னென்ன போட்டிருக்கணும்னு தெரியல. ஆனால் எல்லாம் எரிஞ்சிருக்கீங்க. 15 இடத்துல எரிச்சு போட்டு தான் போயிருக்கீங்க. சகலதுமே எரிஞ்ச நிலைமையில இருக்குது பாருங்க. இங்கால வந்து தென்னையால் எல்லாமே வச்சிருக்கணும். மற்ற இந்த கன்றுகள் மரக்கன்றுகள் எல்லாம் வச்சு இடங்களை வச்சிருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, அங்கே வந்து எரித்த நிலைமையில் இருக்குது பாருங்க. இது என்னென்னத்தை எரிச்சிருக்கணும்ன்றே தெரியாமல் இருக்குது.
மற்ற இதில் கூட ஒரு இடம் இருக்குது பாருங்க. இந்த இதெல்லாம் தண்டவாளம் மாதிரி கிடக்குது. இப்படி தொடர்ச்சியாக இங்காலையும் பார்க்கலாம் பாருங்க. இதில் இங்கால பாருங்கோ, இங்கால பாருங்கோ ஃபுல்லாகவே வாழைப்பாத்தி. ஏன்னா வாழைப்பாத்தி வந்து போட்டிருக்கணும். பயிர்கள் எல்லாம் வாழை பயிரை வந்து செய்திருக்கணும். வாழை கூட குலை கூட போட்டிருக்குதானே, அவ்வளோத்துக்கு அழகா தான் இருக்குது. ஆனா இது வந்து ஆற்ற காணி என்ன மாதிரின்னு எங்களுக்கு தெரியல. காணிக்காரர் வந்து உரிமையாளராக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து ஓடே இஞ்சட்டா நாயும் குட்டி போட்டு நிக்குது பாருங்கோ. இதுக்குள்ள எல்லாம் குட்டி போட்டு நான் நிக்குது. நான் நினைக்கிறேன் நீங்க வளர்த்த நாயா தான் இருக்கும் போல. இஞ்சாலையுமே எரிச்சு போட்டு போயிருக்கணும். என்னென்ன எரிச்சது அது என்னன்னு தெரியல. இங்க பாருங்க வாழையெல்லாம் காட்டுறேன் பாருங்க. உள்ள போட்டு நிக்குது பாருங்க வாழையெல்லாம். அப்படி அங்காலையும் போய் பார்ப்போம் என்னென்ன இருக்கான்னு சொல்லி. ஏன்னா இங்க இது அந்த கரை வாழை. இங்க லைட்டுகள் எல்லாம் போட்டு உடைச்சு போட்டு போயிருக்கணும். இங்க லைட்டுகள் டோஜுகள் எல்லாம் போட்டு உடைச்சு போட்டு போயிருக்கணும் பாருங்க. அங்கால ஃபுல்லாவே பெனம் மட்டைகள். இதை பற்றி என்ன சொல்றீங்க? என்ன கட்டடங்கள் அங்கால வீடுகளை தான் பழைய கட்டடமாக்கி வச்சிருந்தேன். அப்ப இந்த காணிக்காரருக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? காணிக்காரரை நீங்க உறுதியோட வந்தா தான் கூட காணி உறுதி இருக்குதோ தெரியல. அது அடுத்த வெளிநாட்டுல இருப்பினமா இங்க இருப்பினமா தெரியல. கூடுதலா எந்த அவ்வளவு காலத்துக்கு விட்டுருக்காங்க. நம்ம கேஸ் போட்டு நடத்திருக்கோம். நல்ல தோட்டங்கள் வச்சிருக்காங்க. தோட்டமே ஃபுல்லாவே வாழை தோட்டமே இருந்தாலே வந்து அந்த வளவு வந்து வடிவா தான் இருக்கு. அதான் இது வந்து என்ன கத்தரி தோட்டம் போலயா? கத்தரி என்ன? ஆனா எல்லாமே நீட்டா தான் வச்சிருக்கணும். ஆனா ஒரு தமிழ் மக்களுக்கும் ஒரு கவலையான விஷயம் என்ன, அங்கேயுமே கட்டடம் இருக்குண்ணே. இங்க பாருங்க ஃபுல்லாவே வாழை பாத்தி தான். நீங்க பார்த்தாலே தெரியும். இங்க பாருங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி என்ன? இப்ப இந்த காணிக்காரருக்கு இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கலாம். அவ வந்து இங்க இருக்கிறது பாதுகாப்பா இருந்தாலும் தொடர்ச்சியாக வந்து தமிழ் மக்கள் இந்த காணிகள்ல வந்து சொந்தம் கொண்டாட முடியாது தானே. அப்ப அதனால வந்து அனுரகுமாராவுண்ட ஒரு ஆதரவால மற்றது தமிழ் மக்களுக்கு கிடைக்கிற இது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். அதோட வந்து அவ வெளியேறினது வந்து இந்த காணிக்காரருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். மற்றது இப்போ இதுல வந்து புலம்பெயர் உறவுகள் இருப்பினமோ தெரியாது. புலம்பெயர் உறவுகள் இந்த காணியா கூட இருக்கலாம். இனித்தானே இனித்தான் தகவல்கள் வெளியில வந்து அவை வந்து இதை வந்து தங்களோட இடமாக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால வந்து நீ இதுகளை பார்த்து அறிஞ்சு கொள்றாக்கள் வந்து தங்களோட காணிகளை வந்து உரிமை கோரக்கூடிய மாதிரியும் இருக்கலாம். வாங்க அப்படி அங்கே பார்ப்போம். ஆனா வந்து இடம் வந்து துப்புரவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு சொன்னா அவ துப்புரவா தான் வச்சிருக்கி நம்ம எப்பவுமே அதையும் இதுல பார்க்கலாம். இடிச்சிருக்கடா அதுக்கு இல்ல என்ன சத்தம்? இது என்ன இப்படி இடிச்சு கிடாக்கு? இத பாருங்க, இதெல்லாம் இடிச்சு விட்டுட்டு போயிருக்கணும். ஃபுல்லாவே என்ன இதுல இருந்திருக்குமென்னு தெரியல. ஆனா ஃபுல்லாவே இடிச்சு ஒரு தகர்த்தின நிலைமையில இருக்கு. சில வாழை குத்தியாலும் பேத்த நிலைமையில இருக்கு. என்ன 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 ஓ இதுக்குள்ள ஏதோ பெட்டி ஒன்று இருக்கு பாருங்க. அது என்னன்னு தெரியல, பாப்போமா வாங்க. பெட்டி ஒன்று இருக்கு, திறந்து பார்க்க பயமா இருக்கு. என்ன இருக்குமோ தெரியல. குளவியல் எதுவும் நிக்குதோ இல்ல என்ன கிடாக்குதோ தெரியாத திறந்து பார்ப்போம். என்ன இதுக்கு ஏதோ இருக்கிற மாதிரி கிடாக்குன்னு. ஓ ஏமாற்றம் தான். இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. சரி பாப்போமா. அது வெறுமே ஒரு ரங்கு பட்டியன்னு சொல்லலாம். சரி பாப்போம். அப்படி எஞ்சால பாருங்க. அப்படியே நாங்க இங்கால இடத்துக்கும் வந்திருக்கிறோம் பாருங்க. இதுக்கும் அவையன்ற இடங்கள்லாம் இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி நிறைய காணிகளை வந்து தொடர்ச்சியாக பிடிச்சி வச்சுக்கிறதையும் நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
தொடர்ச்சியாக அப்படியே நாங்கள் உள்ளுக்கெல்லாம் போய் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. இது அவைன்ற இந்த வாசல் வந்து பாருங்க வந்து செட்டப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, எப்படி அமைச்சிருக்கணும் பாருங்க. இதுலேயும் அந்த அவை இருந்த வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அப்படியே பெரிய இடமாக தான் இருக்கு. அவைன்ற காணிகள் வந்து உள்ளுக்கு இருக்கிறதை நாங்கள் இதில் பார்க்கலாம் பாருங்க. இதில் ஒரு வீடு இருக்குது. இது வந்து ஒரு பொதுமக்கள் இந்த வீட்டில் தான் வந்து இவை தங்கி இருந்தவை என்று சொல்லியிருக்கிறோம் பாருங்க. இதுவும் அந்த தகரங்களாலெல்லாம் அடைச்சபடி இருக்குது பாருங்க. உள்ளுக்கு வந்து ஒருவருமே இல்லை. இந்த காணிகளை பாருங்க எப்படி இருக்கு. அவைன்ற அடைப்பு காணிகளால் தான் இருக்குது. இந்த வீடு அடைச்ச நிலைமையில இருக்குது. இதுக்குள்ள இருந்தும் அவை வந்து வெளியேறி இருக்கணும் ஃபுல்லாகவே என்று சொல்லி முற்றாக வந்து இது இனி மக்களுக்கான காணியாக மாறி இருக்குது. இனி வந்து இராணுவம் வந்து இதில் சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால இந்த காணி உரிமையாளர்கள் வந்து தங்கள் காணிகளை வந்து உரிமை கொள்ளலாம் என்றதையும் சொல்லிக்கொள்ளலாம். உறுதிகள் மூலம் தங்கள் காணிகளை வந்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இதுவும் வந்து குளிகள் அறைகளாக பாவிக்கப்பட்ட இடம்தான். இந்த காணிகளை பாருங்க எவ்வளவு மிக பரப்பு கூடின காணிகளாக இருக்குன்றதை நீங்க இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அங்கால இருந்தது வந்து உள்ளுக்கு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய இடமாக தான் இருக்குது. முற்றாக வந்து இது மக்களுக்கான பாவனைக்காக விடப்பட்டிருக்கு. அது முழுமையாக இந்த காணியிலேருந்து வெளியேறி இருக்கணும். அதோட வந்து இங்கேயும் வந்து இந்த எரித்த நிலைமையில இருக்குது. இந்த ஓடுது இதை ஓடுது உடும் உடும் போடுதா உடும் 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 உங்க உடும் போடுது பாருங்க பாருங்க உடும். அவரால் ஓட முடியாத நிலைமையில இருக்க திருப்பி ஓடுறாங்க. காணி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த பாருங்க இந்த ஓடுது பாருங்க உடும் ஓடையிலாம ஓடிக்கொண்டு இருக்குது பாருங்க. நாங்கள் இந்த களைச்சி போட்டுது உடுப்ப பாருங்க இவ்வளவு சீக்கிரமா உடும் வேறு நிற்குது பாருங்க. இது சகல அதுமே பாருங்க இந்த வெறுமையாக்கப்பட்ட வெளியாக்கப்பட்டிருக்குது. தமிழ் மக்கள் காணி இங்க பாருங்க எல்லாமே தமிழ் மக்கள் காணி, ஒன்றுமே இல்லை. இந்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி அங்கால வந்து வயல் காணிகள் இருக்குது. வயல் 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 செய்யறது நெற்கதிர்கள் கூட வந்திருக்கிறது. இதுல பார்க்கலாம் பாருங்க. இது வாழைகள் கூட அழிக்கப்பட்ட நிலைமையில இருக்குது. தொடர்ச்சியாக பார்க்கலாம். இது வந்து அவைன்ற ஒரு என்னன்னு சொல்ல எனக்கு தெரியல. இதுலேயும் அந்த இதில் கட்டுகள் மாதிரி கட்டப்பட்டிருக்குது. இது சிலதாக வேண்டிய ஒரு பயிற்சி இடங்களாக கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்க்கலாம் பாருங்கோ. இப்படியே அடுத்ததாக நாங்கள் அங்கால போய் பார்ப்போம். இதில் கூட பாருங்க அந்த கட்டிடங்கள் எல்லாமே உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்குது பாருங்க. எல்லாம் உடைச்சிருக்கணும். இதில் கூட அந்த கல் எப்படி குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இதில் பாருங்க. இங்கால இது அவன் ஒரு டெக்கரேஷன் அழகுபடுத்தல் வேலைகளாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் இதில் பார்க்கலாம் பாருங்க. அங்காலையும் இப்படியே நாங்கள் போய் பார்க்கக்கூடிய இதெல்லாம் பாருங்க. இதுதான் அவன் சமையல் இடம், சமையல் ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. நல்லா இருக்குன்னு மாவுளுகள் எல்லாமே பதிச்சிருக்கணும் பாருங்க ஃபுல்லா. கட்டில்கள் எல்லாமே இருக்கிறதே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க. இதில் இங்கே பாருங்க ஃபுல்லாகவே அந்த இடங்கள் வந்து எல்லாமே விடுவிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. இது கூட அந்த கழிவறைன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக இப்படி நாங்கள் வெளியில போய் பார்ப்போம். எல்லா இடங்களையும் சுற்றி காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்கு நாங்கள். இது வந்து அவர்களுடைய அடுப்பை பாருங்க. இங்கால வச்சு தான் எரிச்சு இந்த சிவரை பாருங்க எப்படி கட்டி பிடிச்சி போய் புகை பிடிச்சிருக்குன்றதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே புகைகளால் நிரம்பின இடமாகத்தான் இருக்குது. வாங்க தொடர்ச்சியாக அங்காலையும் போய் பார்த்துக்கொள்வோம். இதில் நடபாதைகள் அந்த வளைவுகளை பாருங்க எப்படி அமைச்சிருக்கணும்னு சொல்லி எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. இந்த வளைவுகள் வந்து இந்த பாதையால் செல்லேக்க அந்த வளைவுகள் பாருங்க கடதாசி பூக்களால் அந்த வளைவு மாதிரி அமைச்சு எவ்வளோ வடிவாக இருக்குன்றதை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். இங்காலையும் அந்த அரச மரங்கள் கூட இருக்கிறதில் பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் அப்படி அந்த வாழைகள் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கிறது. அப்படியே வேரோட பேத்திருக்கு. அங்கால வெட்டு இருக்குது. தொடர்ச்சியாக இந்த இப்படியே காணொலியை பார்த்து கொண்டு போவோம்.